11ஆம் வகுப்பு பயிற்சி 6.2ல் கணக்கு நம்பர் 3. இது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு புள்ளியில் சந்திக்கக்கூடிய விளிம்புகளாக கொண்ட இணைகர திண்மத்தின் கன அளவு 90 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 90 கன அளவுகள் அப்படின்னா லேம்டா மதிப்பு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னன்னா இணைகரம் இருக்கு இல்லையா, இணைகர திண்மம், இணைகர திண்மத்தின் கன அளவு. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா இணைகர தினம் பாக்ஸ் ஏபிசி, பாக்ஸ் ஏபிசி. இந்த ஏபிசிங்கிறதுக்கு பதிலாக கணக்கில் 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுப்போம், இதை சின்னு வச்சுப்போம். உங்களுக்கு பாக்ஸ் ஏபிசினா மதிப்பு கண்டுபிடிக்க தெரியும், அணிக்கவை முறை. பாக்ஸ் என்ன இருக்குது, 7 லேம்டா மைனஸ் 3, 7 லேம்டா மைனஸ் 3, அப்புறம் 1 2 மைனஸ் 1, 1 2 மைனஸ் 1, மைனஸ் 3 7 5, மைனஸ் 3 7 5. இது கணக்கில் கொடுத்துருக்குறது. இப்போ இதில் வந்து இந்த இணைகர திண்மத்தோட கன அளவு எவ்வளோன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க, 90ன்னு கொடுத்துருக்காங்க. 90 கன அளவுகள். அதனால் சீக்வல்ட்டு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 90ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதோட மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்படி 7 எடுத்துக்கிறோம். 7 எடுத்துக்கிட்டோம்னா இது இருக்கக்கூடிய நிரல், இது இருக்கக்கூடிய நிறை, மிச்சம் இந்த 4 உறுப்பு இருக்குது. அப்படியே குறுக்க பெருக்கிறோம். 10 இப்படி பெருக்கணும்னா ஒரு மைனஸ் வருமா, அப்போ ப்ளஸ் 7, 10 ப்ளஸ் 7, 10 ப்ளஸ் 7. அடுத்தது ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கிறப்ப நம்ம எப்படி எடுத்துப்போம், மைனஸ் லேம்டா. இந்த நிரல் இந்த நிறை டி மாதிரி போயிடும். பேலன்ஸ் இருக்கிறது இந்த 2 உறுப்பு, இந்த 2 உறுப்பு. அப்படியே குறுக்க பெருக்கிறோம். 5 இந்த பக்கம் பெருக்கிறப்ப மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் இப்படி பெருக்குனா ஒரு மைனஸ் வரும்ல, அதனால் இது என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 3ன்னு வரும். இப்படி பெருக்குனா ஒரு மைனஸ் வர்றதுனால அது மைனஸ் 3. கடைசியாக இந்த மைனஸ் 3 எடுத்துக்கிறோம். மைனஸ் 3 எடுத்துக்கிட்டா மைனஸ் 3 இருக்கிற நிரல் இருக்கிற நிறை, மிச்சம் இந்த 4 உறுப்பு. 7 இப்படி பெருக்குனா ஒரு மைனஸ் வருமா, ப்ளஸ் 6, 7 ப்ளஸ் 6, 7 ப்ளஸ் 6 சீக்வல்ட்டு தான் என்ன கொடுத்துருக்காங்க, 90. இப்போ சுருக்கிடுவோம். 7 10 7 17 மைனஸ் லேம்டா. 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 மைனஸ் 3, 7 6 7 6 கூட்டினா 13 சீக்வல்ட்டு 90. இப்போ இது பெருக்கும். 7 7 49, மிச்சம் 4, 7 1 7 7 4 11 மைனஸ் இதை ரெண்டுத்தையும் பெருக்குன்னா 2 இன்ட்டு லேம்டா 2 லேம்டா மைனஸ் 3 13, 3 13 எவ்வளவு, 39 சீக்வல்ட்டு 90. இப்போ 119 அதில் 39 கழிக்கிறோம். 9 0, 11ல் 3 போயிடுச்சுன்னா 8. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது, 80 மைனஸ் 2 லேம்டா சீக்வல்ட்டு 90. மைனஸ் 2 லேம்டா சீக்வல்ட்டு 90. 80 அந்தாண்ட கொண்டு போனால் மைனஸ் 80. மைனஸ் 2 லேம்டா சீக்வல்ட்டு 90ல் 80 போயிடுச்சுன்னா 10. லேம்டா சீக்வல்ட்டு பெருக்கல்ல இருக்கிற மைனஸ் 2 அந்த பக்கம் போனால் வகுத்தல் வரும். லேம்டா சீக்வல்ட்டு 10 2ஆல் வகுத்தா 5 வரும். கீழே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 5. அப்போ லேம்டாவோட மதிப்பு என்னென்னா மைனஸ் 5. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ஓகே.